அருமையானவர்களே, இந்த நாளுக்கும் அவனுடைய வார்த்தையை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். எபேசியர் 2:10 பாருங்களேன். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அப்ப நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். சிருஷ்டிக்கப்பட்டது மட்டும் இல்ல, சிருஷ்டிக்கப்பட்டு நம்ம எப்படி இருக்கிறோமா, தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அப்ப நீங்களும் நானும் தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். தேவனுடைய செய்கைனா என்னன்னா, அவருடைய கரத்தின் கிரியைகளா இருக்கிறோம். ஆமென். அப்ப தேவனுடைய கரத்தின் கிரியைகளாய் நாம் இருக்கிறபடியால் நம்முடைய பொறுப்பை நம்ம உணர்ந்து செயல்பட வேண்டியதா இருக்கு. கரத்தின் கிரியை, அவரோட இன்ஸ்ட்ருமெண்டா நம்ம இருக்கிறோம். அப்ப இந்த பேனாவோட இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, எழுதுறதுக்கு யூஸ் ஆகுது. அப்ப இன்னைக்கு நான் யாரா இருக்கிறேன்னா, அவருடைய கரத்தின் கிரியைகள். அப்ப நான் அவருடைய கரத்தின் கிரியையா இருக்கிறபடியால், அவருடைய செய்கையா இருக்கிறபடியால் நான் என் பொறுப்பு உணர்ந்து நான் செயல்படுவேன். அப்ப இங்க என்ன போட்டிருக்கு? நற்கிரியைகளை செய்கிறதற்கு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அப்ப இன்னைக்கு நீங்க எதற்காக இந்த பூமியில இருக்கீங்கன்னா, நற்கிரியைகளை செய்ய தேவன் தம்முடைய கரத்தின் செய்கையாய் உங்களை வைத்திருக்கிறார். ஏன்னா நல்ல காரியங்களை செய்கிறதற்காக. அப்ப எனக்கும் என் குடும்பத்துக்கு அப்படின்னு இல்லாம தேவ ராஜ்யத்திற்கென்று தேவனை பிரதிபலிக்கும்படியாய் அநேகருக்கு. அப்ப ஒரு பிராடர் பிக்சர் ஆண்டவர் கொண்டு வந்து கொடுக்கிறார். ஏன் அப்படின்னா, நாம் தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். தேவனுடைய செய்கையா இருக்கிறப்ப அது என்ன ஆகுது அப்படின்னா, தேவனை பிரதிபலிக்கிறது. தேவன் யார் என்பதை பிரதிபலிக்கிறது. அப்ப உங்களுடைய நடக்கைகள், நீங்க செய்கிற நற்கிரியைகள், உங்களுடைய செயல்களின் மூலமாய் நீங்கள் தேவனை பிரதிபலிக்கிறீர்கள். அப்ப இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் எழுதியிருக்கிறது. கண்டார்கள்னு அப்படி அது எப்படின்னா, என்னுடைய கிரியைகளை பார்க்கிறப்ப இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சமா, மெய்யான ஒளியாம் இயேசுவை அறிந்து கொள்ளுகிறார்கள். ஆமென். அப்ப இந்த பூமியில உங்களுடைய ரோல் ரொம்ப முக்கியம். உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்க அறிந்து செயல்படுங்க. நீங்க யார் அப்படின்னா, நீங்க தேவனுடைய செய்கை, அவருடைய கரத்தின் கிரியை. அப்ப நான் யார் அப்படின்னா, நான் தேவனுடைய செய்கையா இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த பூமியில நான் இருப்பதற்கு காரணம் நற்கிரியைகளை செய்து அதன் மூலமாய் என் பரலோக பிதாவை இருளில் வாழும் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய். அப்ப இன்னைக்கு நீங்க அதுக்காக தான் இருக்கிறீங்க. அடுத்து போட்டிருக்க, அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமென். அப்ப நீங்க இந்த பூமியில இருக்கிறத அவர் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாரு. இந்த வருஷத்துல இவன் இருக்கணும், இவ்வளவு வருஷம் அவன் இருப்பான், என்னென்ன காரியங்கள் எனக்காக செய்வான், என்னை வெளிப்படுத்துவான், அவன் என்னுடைய கரத்தின் செய்கை. ஆமென். அப்ப இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கோங்க, நீங்க கர்த்தருடைய கரத்தின் செய்கையா இருக்கிறீங்க. நற்கிரியைகளை நீங்க செய்வீங்க. தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். நீங்கள் தேவனை வெளிப்படுத்துவீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.